السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியாக திருக்குர்ஆனின் விளக்க உரைக்கான வசனங்களை, அத்தியாயங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் திருக்குர்ஆனில் 110வது அத்தியாயமாய் திகழ்கிற அந்நஸ்ர் என்கிற அத்தியாயத்திற்கு விளக்க உரையை நாம் விரிவாக அறியவிருக்கிறோம். ரொம்ப எளிமையான அத்தியாயம். இஸ்லாமியர்கள் அனைவரும் மனனம் செய்து வைத்திருக்கிற ஆழமான நுணுக்கமான கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிற சிறப்பிற்குரிய அத்தியாயம். அதில் சூரா நஸ்ர் என்கிற அத்தியாயத்திற்கான விளக்க உரை, அது ஏராளமான விளக்கங்கள் இருந்தாலும் இரத்தின சுருக்கமாக சில முக்கியமான தகவல்களை மட்டும் நாம் பதிய வைக்கிறோம். இந்த சூரா நபிகளாரின் மதீனா வாழ்க்கையில் இறங்கிய சூறாவாக நாம் ஆதாரபூர்வமான செய்திகளிலே பார்க்கிறோம். மற்றும் ஒரு சிறப்பாக இந்த சூறாவில் ஏராளமான முன்னறிவிப்புகள் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஒரு 3-4 முன்னறிவிப்புகளை அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக எடுத்து காட்டுகிறார். இந்த சூறாவினுடைய மிக விரிவான விளக்கங்கள், அதற்கான நுணுக்கங்கள் ஏராளமானவைகள் உள்ளடக்கி இருக்கிறது. சூரா அந்நஸ்ர் 110வது அத்தியாயம். அல்லாஹ் பேசுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ் நபியை பார்த்து அழைக்கிறான், நபியே, இதா ஜாஅ வரும்போது, நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய உதவியும், வல் ஃபத்ஹ் இன்னும் வெற்றியும் வரும்போது. 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வரஐத அன்னாஸ மக்களை நீங்கள் காண்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் காண்பீர்கள். 2வது வசனமாய் அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ் அவ்வாறு கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் நுழைவதை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக உமது இறைவனை புகழின் மூலம் அவனை பெருமைப்படுத்துவீராக. எவ்வளவு தூரம் இறைவனை புகழ முடியுமோ அவ்வளவு தூரம் புகழ்ந்து பெருமைப்படுத்துவீராக. வஸ்தக்ஃபிர்ஹு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக. இன்னஹு கான தவ்வாபா அவன் மன்னிப்பு மிக்கவனாக, பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற இரத்தின சுருக்கமான 3 வசனங்கள் கொண்ட சூரா அந்நஸ்ர் என்கிற சூரா. இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சூரன் குப்ரா என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நசாயி குப்ராவிலே 11648வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயம் வராயி தன்னாச
யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்கிற அத்தியாயம் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை பற்றி அறிவிக்கப்படுகிறது. ரசூல்லா விரைவில் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கப் போகிறார்கள், இறைவனிடத்திலே சேரப்போகிறார்கள், அவர்களின் உயிர் பிரிய போகிறது என்பது குறித்து தான் இந்த அத்தியாயம் முன்னறிவிப்பு செய்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு, இதாஜா சூரா இறங்கியதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதரவர்கள் மறுமை பற்றியான விஷயங்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் எடுத்தார்கள். ரொம்ப பயந்து அதிகமான அமல்கள் செய்வதற்கு ஈடுபட்டார்கள் என்கிற செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹுவின் தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உபைதுல்லா பின் அப்துல்லா என்கிற தன்னோடு வாழ்கிற ஒரு தாபியிடத்தில் கேட்கிறார்கள், குரானில் இறுதியாக அருளப்பட்ட முழு அத்தியாயம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? குரானில் கடைசியாக அருளப்பட்ட முழு அத்தியாயம், கடைசியாக சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. சூரா பக்ராவில் உள்ள வசனம், சூரா மாயிதாவில் இருக்கிற வசனம் என்று தனித்தனி வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது. முழுமையான அத்தியாயம், இறுதியாக அருளப்பட்ட அத்தியாயம் எதுவென்று தெரியுமா அப்படின்னு உபைதுல்லா பின் அப்துல்லாட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க. எனக்கு தெரியுமே, இறுதியாக அருளப்பட்ட அத்தியாயம் எதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்கிற அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சரியாக சொன்னீங்க, ஆமாம் உண்மைதான், இந்த அத்தியாயம்தான் குரானில் இறுதியாக அருளப்பட்ட அத்தியாயமாக இருக்கிறது என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த சூரா நஸ்ர் இதாஜா நஸ்ருல்லா என்கிற அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு சஜதாவிலும் ருக்கூவிலும் இறைவனை பெருமைப்படுத்துகிற வார்த்தையாக, அதிகப்படியான வார்த்தையாக ஒரு துஆவை அதிகமாய் ஓதினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் 817வது செய்தியாக இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமில் 834வது செய்தியாக இருக்கிறது. இதாஜா நஸ்ருல்லா என்கிற அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு குரானின் ஆணையை செயல்படுத்தும் முகமாக, அல்லாஹ் சொன்ன கட்டளையை செயல்படுத்துகிற விதமாக ருக்கூவிலும் சஜிதாவிலும் அல்லாஹுவின் தூதரவர்கள் சுபஹானக் அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி என்கிற துஆவை அதிகம் ஓதினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். சுபஹானக் அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா எங்கள் இறைவனே நீ தூயவன், உன்னை போற்றுகிறோம். இறைவா அல்லாஹும் மக்ஃபிர்லி, எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக, எங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதிகம் ஓதினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இந்த சூரா இதாஜா நஸ்ருல்லா இது மற்றொரு முன்னறிவிப்பு செய்வதையும் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. சஹீஹ் புகாரியில் 4294வது செய்தியாக பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்களாம், பத்ர் போரில் பங்கெடுத்த பெரியவர்களோடு, அந்த புண்ணியவான்களோடு, அந்த சிறப்பிற்குரிய நபித்தோழர்களோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும் சேர்த்து அமர வைப்பார்களாம். பத்ர் போரில் பங்கெடுத்த அந்த பெரியவர்கள், அவர்களுக்கு வயது ரொம்ப அதிகம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரில் பங்கெடுக்கலை, இளைஞராக இருக்கிறார். அப்போ பத்ர் போர் நடக்கிற பொழுது அவர் சிறுவராக இருந்தார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், சில பேருக்கு அதிருப்தியும் கூட. இப்போ சில பேர் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் இப்னு அப்பாஸ் அவர்களின் வயது ஒத்த மகன்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க,
அவங்களையெல்லாம் நாங்கள் அழைச்சிட்டு வரல. அப்போ இப்னு அப்பாஸை மட்டும் நீங்கள் இந்த சபையில் பெரியவர்கள் எல்லாம் பத்ரு போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபையில் இப்னு அப்பாஸை மட்டும் நீங்கள் உட்கார வைக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சில மூத்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவர்கள் நல்ல கல்வியிலே, இஸ்லாமிய மார்க்க இல்மிலே, அல்லாஹுவின் தூதரிடமிருந்து அதிகமான செய்திகளை கேட்டறிந்து அதை ஆய்வு செய்வதில், அதை மனனம் செய்வதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராய் திகழ்ந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கல்வியின் முக்கியத்துவத்தை, அவர்களுக்கு இருக்கிற அந்த கல்வி திறனை, அதை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் இந்த சபையில் உமர் ரலியல்லாஹு அவங்க அமர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இதா ஜா நஸ்ருல்லா என்கிற 110வது அத்தியாயம், இதா ஜா நஸ்ருல்லா என்கிற அத்தியாயம் அது இறங்கியது. அது இறங்கியதற்கு பிறகு அந்த அத்தியாயம் எதை காட்டுகிறது, எதை உணர்த்துகிறது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா என்கிற அத்தியாயத்தை ஓதி காமிச்சு, இந்த அத்தியாயம் எதை முன்னறிவிப்பு செய்யுது, இந்த அத்தியாயம் என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னு கூடியிருக்கிற நபித்தோழர்கள்ட்ட எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களில் சிலர் மௌனமாக இருக்கிறாங்க, எதுவும் சொல்லாமல். சிலர் சொல்கிறாங்க, நமக்கு உதவியும் அல்லாஹ்புரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் அளிக்கப்படும் போது அல்லாஹ்வை புகழ்கிற மாதிரியான காரியங்களை செய்யணும், அவங்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்று விளக்கம் சொல்கிறாங்க. சிலர் எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ திரும்ப இப்னு அப்பாஸை அழைச்சி உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, இப்னு அப்பாஸே, அவங்க சொன்ன கருத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும், அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும் என்கிற அவர்களின் கருத்து தான் உங்கள் கருத்தாக இருக்குதா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, உமர் அவர்களே, அந்த கருத்து அதில் இருந்தாலும் இந்த அத்தியாயம் ஒரு மிக முக்கியமான முன்னறிவிப்பு செய்கிறது. அதாவது அல்லாஹ் தன் தூதர் அவர்களுக்கு ஆயுட்காலத்தை முடிக்கப் போகிறான், அவர்கள் மரணித்துவிடப் போகிறார்கள் என்பதைத்தான் இந்த அத்தியாயம் மிக முக்கியமாய் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார்கள், அல் ஃபத்ஹ் அந்த அத்தியாயத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த அல் ஃபத்ஹ் என்பது அது மக்கா வெற்றியை குறிக்கிறது. நீங்கள் மௌத்தா போகிறீங்க அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பு, அதே மாதிரி மக்காவை வெற்றி கொள்ள போகிறீர்கள் என்கிற மிக முக்கியமான முன்னறிவிப்பை தான் இந்த அத்தியாயம் சொல்லுகிறது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் மக்கா வெற்றியை காண்கிற பொழுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்க்கிற பொழுது உங்கள் இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக, அவன் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதை இந்த அத்தியாயம் சொல்லுகிறது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த அத்தியாயத்திலிருந்து என்ன கருத்தை, என்ன விளக்கத்தை அறிகிறீர்களோ அதையே நானும் அறிகிறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கல்வி ஞானத்தை அந்த இடத்தில் சிறப்பித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயம் பல்வேறு விதமான நுணுக்கமான பல ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம். நபிகளார் மரணித்து விடுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்கிற அத்தியாயம், மக்கா வெற்றி கொள்ளப்படும் மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு. அவ்வாறு வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள், இஸ்லாத்தை ஏற்பாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு. அவ்வாறு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தால், அவ்வாறு வருகிற பொழுது நீங்கள்
அல்லாஹுவை பெருமைப்படுத்துங்கள், அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற இந்த அத்தியாயத்தினுடைய பல்வேறு முன்னறிவிப்புகளை, இரத்தின சுருக்கமான அத்தியாயமாக இருந்தாலும் பல்வேறு முன்னறிவிப்புகள் நிறைந்ததாய் இந்த அத்தியாயம் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு வசனத்திற்கான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது வசனம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் இன்னும் வெற்றியும் வரும்போது. அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹுவின் உதவி இல்லாவிட்டால் வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. இதை இஸ்லாமியர்கள் ஆழமாய் நம்ப வேண்டும். நீங்கள் கூட பார்க்கலாம், நஸ்ர் உதவி என்பது யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக பாடுபடுகிறார்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்தில் உறுதியாய் நிற்கிறார்களோ, அவர்களுக்கு இறுதியாய் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தன் புறத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். பல்வேறு சான்றுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இறைவனுடைய உதவியை பெற வேண்டுமானால் பொறுமை மிக மிக அவசியம். வாழ்க்கையில் ஏராளமான சிரமங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும். அவ்வாறு சோதனை ஏற்படுகிற பொழுது நாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருக்கிற பொழுது அல்லாஹுவின் உதவி நிச்சயமாய் அவசியமாய் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த இரத்தின சுருக்கமான வார்த்தையில் ஆழமாய் நமக்கு பதிய வைக்கிறான். திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம், 2வது அத்தியாயம் 250வது வசனம். இந்த ஜாலூத் என்கிற ஒரு கொடூரன் வாழ்ந்தான். ஜாலூத் என்கிற கொடூரனை தாலூத் என்கிற நல்லடியார் ஜாலூத்தையும் அவனது படைகளையும் அவர்களை எதிர்த்து போர் செய்தார். அப்போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வலம்மா பரசு லி ஜாலூத் வ ஜுனூதி, ஜாலூத்தையும் அவனது படைகளையும் அவர் எதிர்கொண்ட பொழுது, தாலூத்தி எதிர்கொண்ட பொழுது, காலு அவர்கள் கூறினார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, அஃப்ரிகா அலைனா சபரா, எங்கள் இறைவனே எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, அருவியாய் பொழிந்துவிடு இறைவா. வசப்பித் அக்தாமனா, இறைவா எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இறைவா இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் கிட்ட உதவியை தான் தேடி இருக்கிறாங்க. எத்தனையோ நபிமார்களை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாரையெல்லாம் எதிரிகள் கொடூரமாய் சிரமப்படுத்தினார்களோ, சங்கடப்படுத்தினார்களோ, அக்கிரமக்காரர்கள் எல்லாம் எத்தனையோ நபிமார்களுக்கு கடுமையான துன்பங்களை கொடுத்த பொழுது அல்லாஹுவின் உதவியை தேடித்தான் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறார். பத்ர் போர் சம்பவம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது தான் நாடியோரை அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லாஹு யுஐது பி நஸ்ரிஹி மையஷா, தான் நாடியோரை அல்லாஹ் தன்னுடைய உதவியின் மூலமாக பலப்படுத்துகிறான். யாருக்கு அல்லாஹ் உதவ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டானோ, யாருக்கு அல்லாஹ் உதவியை பொழிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டானோ, தன்னுடைய உதவியின் மூலமாக அவர்களை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன ஃபி ذلك لعبرة لأولي الأبصار, அறிவுடையோருக்கு இதில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் நாடிவிட்டான், உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாடிவிட்டான். யார் தடுத்தாலும் சரிதான், யார் அந்த உதவிக்கு எதிராக நின்றாலும் சரிதான், அல்லாஹ் உனக்கு உதவ வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயமாக உதவியே தீருவான். உன் கஷ்டத்தை போக்குவான், உன் சிரமத்தை நீக்குவான், உன் நோய்க்கு நிவாரணம் தருவான். உன் குடும்ப கஷ்டத்தை, உன் மன கஷ்டத்தை, உன் பண கஷ்டத்தை, உன் பொருளாதார சிரமங்களை அல்லாஹ் மீது நீ உறுதியான நம்பிக்கை வைக்கிற பொழுது அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால்
நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். பத்ர் போரில் அல்லாஹ் உதவியும் செய்தான். வலக்கது நஸரகுமுல்லாஹ் பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. பத்ர் போரிலே நீங்கள் பலவீனமாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஃபத்தகுல்லா லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஆனால் நீ அல்லாஹ்வை அஞ்சணும், நன்றி செலுத்தணும். வணக்க வழிபாடுகள் விஷயத்தில், இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் விஷயத்தில் நன்றி மறந்து விடக்கூடாது அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா ஆலி இம்ரான்ல 124வது வசனத்தில் சொல்றான், இது தக்கூலூலில் முஃமினீன் அலை யக்ஃபியக்கும் ஐ யுமித்தக்கும் ரப்புக்கும் பி ஸலாஸதி ஆலாஃபிம் மினல் மலாயிகதி முன்ஸலீன். அல்லாஹ் சொல்கிறான், வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 மாணவர்கள், ஸலாஸத்து ஆலாஃப், வானிலிருந்து இறக்கப்பட்ட 3000 மாணவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு, இறைவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அது உங்களுக்கு போதாதா? அலை யக்ஃபியக்கும், வானத்திலிருந்து 3000 மாணவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செஞ்சது போதாதா? சொல்லிவிட்டு அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களிடம் இந்த வார்த்தையை கூறியதாய் திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இறைவனுக்காக நீ வாழ்கிற பொழுது நீ இழப்பாய். அது இழப்பல்ல, அல்லாஹுவின் உதவிக்கான பேரு உதவி என்பதை உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். இறைவனுக்காகவென்று உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான். அல்லாஹுவின் உதவி கண்டிப்பாய் இறங்கும் என்பதை ஆழமாய் நம்ப வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆலி இம்ரான் 126வது வசனத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வமன் நஸ்ர், உதவி என்பது இல்லா மின் இந்தில்லா, அல்லாஹுவிடமிருந்தே தவிர இல்லை. உதவின்னா அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வரும். அல் அசீசுல் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமாய் இருக்கிறான். மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ்வை தவிர உனக்கு வேற யாருப்பா உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் தான் உதவி செய்வான், அல்லாஹ் மட்டுமே உதவி செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் அழுத்தமாய் பதிய வைப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் சூரா அன்ஆம் 34வது வசனத்திலே சொல்கிறார், எத்தனையோ தூதர்கள் பொய்யர் என கருதப்பட்டார்கள். எதுவரைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸபரு அலாமா குதிபு, நமது உதவி அவர்களுக்கு வருகிற வரை பொய்யர் என கருதப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். நீயும் துன்புறுத்தப்படுவாய், நீயும் சிரமப்படுத்தப்படுவாய். மார்க்கத்தை உறுதியாய் கடைபிடிக்கிற பொழுது பல்வேறு சொல்லனா துன்பங்கள், இடையூறுகள், உள்ளத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகள் என்று பலதரப்பட்ட நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். அவ்வாறு நீ இருக்கிற பொழுது இதா ஜா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், வரும் பொழுது உன்னை மிகைப்பவர் யாரும் இல்லை. இதை நாம் அழுத்தமாய் நம்ப வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே வீசப்படுவதற்கு முன்பு அந்த நெருப்பு குளிரும் என்று அவருக்கு தெரியாது. நெருப்பு குளிர்ச்சி ஆயிரும், அல்லாஹ் நம்மை எப்படியாவது காப்பாற்றி விடுவான் என்று நம்பினார். ஆனால் அவர் நெருப்பிலே விழுவதற்கு முன்பாகவே, நீங்கள் நெருப்புக்குள்ளே விழுந்தவுடனே நீங்கள் விழுகிற இடத்தை மட்டும் நாம் அப்படியே குளிர்ச்சி படுத்தி விடுவோம், அந்த நெருப்பு உம்மை தீண்டாது என்று அல்லாஹ் சொல்லி அவர் போய் விழவில்லை. விழுந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது நெருப்பு குளிர்ச்சியாகி விட்டது. அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கையை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சுற்றும் சூழ்ந்து ஃபிரௌனுடைய படை, அதற்கு எதிரிலே கடல், இந்த புறம் ஃபிரௌனின் படை. ஒன்று கடலில் விழுந்து சாக வேண்டும், அல்லது ஃபிரௌனின் கைகளுக்கு அடிபட்டு சாக வேண்டும், அவன் கழுத்தை வெட்டி கொன்று விடுவான். நம்பினார். இதுவரைக்கும் கைத்தடி கடலை பிளந்ததாய் அவருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லலை, நீங்கள் கைத்தடியை வச்சு அடிக்கணும், கடல் பிழக்கும், நீங்கள் கடலுக்கு முன்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு அல்லாஹ் முன்னாடியே சொல்லி எல்லாம் அனுப்பலை.
அல்லாஹ் மீது உறுதியாய் நம்பிக்கை வைத்தார். அல்லாஹ் அவரது நம்பிக்கையை காப்பாற்றி உதவி செய்தான். கைத்தடியால் கடலை அடிக்கிறார். கடல் அப்படியே இரண்டாய் பிரம்மாண்டமான மலை போல் பிளந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண நோய் அல்ல, நீண்ட நாட்களாய் நீடித்த நோய். ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இறை தூதர் தான் அல்லாஹ் சோதித்தான். பொறுமையாக இருந்தார். ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை மேற்கொண்டார். அந்த அழகிய பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் அவர் நோயெல்லாம் அல்லாஹ் குணப்படுத்தி அவருக்கு அல்லாஹ் பேரருளை பொழிந்தான். வெட்டுக்கிளியை கூட தங்க வெட்டுக்கிளியை அல்லாஹ் பரிசளித்தான், கொடுத்தான் என்கிற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினார், கதறினார், இறைவா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு. அல்லாஹ் மீது உறுதியாய் நம்பிக்கை வைத்தார். உன்னிடத்தில் கேட்பதிலிருந்து நான் நிராசை அடைய மாட்டேன், நான் வெக்ஸாக மாட்டேன், நான் மன உளைச்சலாக மாட்டேன், என்னுடைய கோரிக்கையை நான் நிறுத்தவும் மாட்டேன். இறைவா உன்னை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், நீ தந்தே ஆகணும். இறைவனிடத்தில் கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தார். கோரிக்கை வைத்ததற்கு பிறகு நீண்ட நெடிய நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இன்றைய இஸ்லாமியர்களை பார்க்கிறோம். உலகளாவிய அளவில் கொடூர ஆட்சி நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகள் நடக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு கொடுமைகள் இழைக்கப்படுகிறது. ஆனால் நமக்கான உறுதி சரியாக இருக்கிறதா? ஒவ்வொரு இஸ்லாமியனும் சரியான வாழ்க்கையை வாழுகிறாரா? ஹலாலை சரியாக பேணுகிறாரா? ஹராமை விட்டு விலகி வாழுகிறாரா? வியாபாரத்தில் நேர்மை, பேச்சிலே உண்மை, கொடுக்கல் வாங்கலில் மிகச் சரியான ஒரு நீதம், இவைகளெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் எப்படி வாழச் சொன்னானோ அவ்வாறு வாழ்கிற பொழுது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹுவின் உதவி அருவியாய் பொழிந்து கொண்டே இருக்கும். தாமதமாய் வரலாம், கொஞ்சம் லேட்டாய் வரலாம், கொஞ்சம் சற்று நிதானமாய் வரலாம். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை உறுதியாய் கடைபிடிக்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வான். இதை உள்ளத்தில் ஆழமாய் நாம் பதிய வைத்து கொண்டு இதா ஜா நஸ்ருல்லாஹ், இது நமக்கு நடத்துகிற பாடம் மிக ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிற பாடம். இறை உதவி நிச்சயம் கிடைக்கும். இழிவு நீங்க இறை உதவி கிடைக்கும். இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனின் வார்த்தையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தால், இறை தூதரின் வாழ்க்கையை கடைபிடித்தால் இறை உதவி நிச்சயமாய் கிடைக்கும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.